உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திணிப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு திமுக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், இந்த கண்டனத்தில் திமுக என்ன விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது? முழு விவரங்களை விவரிங்க ரமேஷ். வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில்தான் ஹிந்தி திணிப்புக்கு மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 6 தீர்மானங்கள் என்னென்ன என்று பார்க்கும்போது, முதல் தீர்மானமாக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை போன்ற திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் ஒரு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானமாகத்தான் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை புறந்தள்ளி இந்தி மாதம் விழா நடத்துவது, அதே போல நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகையை நடத்தாமல் காலம் தாழ்த்துவது, சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் வகையில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருவது, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே போல ஹிந்தி மொழி திணிப்பு போன்ற விஷயங்களை குறிப்பிட்டு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இன்றைய கூட்டத்தில் திமுக சார்பில் ஒரு கண்டன தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மீனவர்கள் விவகாரம், இலங்கை விஷயத்தையும் குறிப்பிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று பார்க்கும்போது, இலங்கையில் செப்டம்பர் மாதம் அதிபர் தேர்தலும் இந்த மாதம் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற்று அதிபர் அனுரகுமார திசாநாயகி தலைமையில் 3/2 பங்குக்கும் மேற்பட்ட பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி கட்சி கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. எனவே இந்த கூட்டணி ஆட்சி என்பது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு இலங்கையில் இலங்கை தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜக அரசு, மத்திய பாஜக அரசு இலங்கையில் புதிதாக ஆட்சிக்கு வந்த அரசிடம் இந்த மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேச வேண்டும், மீனவர்கள் நலனை காக்க வேண்டும் என்று திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 4வது தீர்மானமாக மணிப்பூர் தீயை அணைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானம். அதாவது கடந்த 18 மாதங்களாகவே மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது, மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு மனிதநேயம் மணிப்பூரில் நசுக்கப்படுகிறது. எனவே மணிப்பூரில் அமைதியான சூழலை கொண்டு வரவும் மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 5வது தீர்மானமாக பார்க்கும்போது, நிதி உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம். அதாவது சமீபத்தில் சென்னையில் மத்திய அரசின் 16வது நிதிக்குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்திருந்தார். எனவே திமுக சார்பிலையும் அரசு சார்பிலையும் வலுவான வாதங்களை எடுத்து வைத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஒன்றிய அரசின் நிதி வருவாயில் மாநில அரசுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வை அளிக்க வேண்டும் என்றும் இன்றைய கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடைசியாக 6வது தீர்மானமாக பார்க்கும்போது, சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கும் வகையில் 6வது தீர்மானம் இருக்கிறது. அதாவது திமுக இப்போது ஆளும் கட்சியாக இருக்கிறது. 6வது முறையாக திமுக ஆட்சி செய்து வரக்கூடிய சூழல்ல திமுக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். திமுக திட்டங்களால் பயனடைந்தவர்களும் திமுகவை பாராட்டக்கூடியவர்களும் நிறைய பேர் இந்த 2026வது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை என்று திமுக சார்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.